நான் வந்து ஆர்சிஎம்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். இதில் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ், பீசோல் எல்லாமே இருக்குது. ஆர்சிஎம் ஆயில் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இதில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஸ்கின், ஹேர் எல்லாமே நல்லா சேஞ்சஸ் இருக்குது. அப்படியா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அப்படியா? என்ன யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் வந்து விளம்பரத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க, மற்றவங்க முடிய கவனிக்கிறதில்ல. செடிக்கு தண்ணி ஊற்றலாம் மட்டும் போடுமா? உரமும் போடலாம். அப்போ நீங்கள் வந்து முடிய கவனிக்கணும்ல, விளம்பரத்தை கவனிச்சுட்டு முடிய போட்டு எடுத்துட்டீங்க. நம்ம ஆர்சிஎம்மில் ஹேர் கேர் இருக்குது. ஹேர் கேரில் வந்து நம்ம முருங்கை ஐட்டம் இருக்குது, ஹேர் சீரம்லாம் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்கும். முதல்ல யாமினி ஆயில், அதில் வந்து நம்ம வந்து முருங்கை ஆயில் சேர்த்துருக்காங்க, துளசி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில், இது ரைஸ் பிராண்ட் ஆயில், துளசி எண்ணெய், முருங்கை ஆயில் சேர்த்துருக்காங்க, சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதாவது முடி, இதுதான் அந்த ஆயில். இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது முடிக்கு வந்து நல்லா ஊட்டம் கொடுக்கும், வழப்பு இருக்காது, நல்லா ஷைனிங்காக இருக்கும் முடி. அது இது முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணும், பொடுகு எல்லோரும் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து சரி பண்ணும். அடுத்து வந்து ஷாம்பு வந்து 100% நேச்சுரல் தான். இதில் வந்து சல்ஃபேட்டு, பேரபின், சிலிக்கான் ஃப்ரீ, பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ணோம். இது வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது பொடுகு பிரச்சனையும் போக்கும். இதுலேயும் முருங்கை எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கண்டிஷனரும் யூஸ் பண்ணணும். கண்டிஷனர் வந்து 100% நேச்சுரல், இதுலேயும் முருங்கை எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து உச்சந்தலையில் சேர்க்கக்கூடாது, கொஞ்சோண்டு எடுத்து முடியை வெளியில் எடுத்து இங்கே தான் பண்ணி நாங்கள் வாஷ் பண்ணுவோம். முதல்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டிஷனர் போட்டு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது முடிக்கு வந்து வேர்க்காலில் வந்து சில பேருக்குலாம் பிளவு இருக்கும், அந்த பிளவு இருக்காது, ஊட்டச்சத்து கொடுத்து இது பொடுகு பிரச்சனையை சரி பண்ணும். இது கூட வந்து புதுசாக வந்து ஆரியல் கிட் வந்துருக்கு. இதுதான் ஆரியல் கிட்டு. இதுவும் வந்து 100% நேச்சுரல். இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஒரு புக்கு இருக்கும். இந்த புக்கு கூட வந்து 4 ப்ராடக்ட் இருக்கும். புக்கில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்காங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சீரம், ஆயில், ஷாம்பு. இதில் வந்து டேப்லெட் வந்து பிரிங்ராஜ் சேர்த்துருக்காங்க, இது பிராமணி எல்லாமே சேர்த்துருக்காங்க. இதுலேயும் வந்து 13 வயசுக்குள்ளே இருக்கவங்க காலையில் ஒன்று நைட் ஒன்று, 13 வயசுலேருந்து அதாவது 18க்கு மேலே அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து காலையில் 2 நைட் 2 எடுக்கணும். இது எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே நம்ம வந்து பாடியில் எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சரி பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சீரம் வந்து டெய்லி எண்ணெய் வைக்கக்கூடாது. இது வந்து 2 காலையில் 2 நைட் 2 யூஸ் பண்ணணும். இதுலேயும் வந்து 100% நேச்சுரல் தான். இதில் ஜொஜபா ஆயில், நார்மல் சீரத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் கோதுமை ஆயில் சேர்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து லெவண்டர் ஆயில் எல்லாமே சேர்த்துருக்காங்க. இது சேர்க்கும் போது வந்து ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 2 ட்ராப்பு, இது வந்து பில்லர் மாதிரி இருக்கும், இது 2 ட்ராப் எடுத்து ஸ்கேல்பில் மட்டும் போட்டு மசாஜ் பண்ணணும். காலையில் நைட்டு 2 வேளை பண்ணணும். பண்ணும்போது வந்து முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும், பொடுகு பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணும், முடி கொட்டுறது வந்து சரியாகும். சில பேர் வந்து சொல்லுவாங்க முடி ரொம்ப கொட்டுது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கெமிக்கல் வந்து மாறும்போது ஃபஸ்ட்டு கொட்டி தான் சரி பண்ணோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆயில், இதில் வந்து நீம், செம்பருத்திப்பூ, வெந்தயம் எல்லாமே சேர்த்துருக்காங்க. பிரிங்ராஜ் இதுலேயும் சேர்த்துருக்காங்க. இதில் வந்து காலையில் அதாவது நைட்டு அப்ளை பண்ணிக்கணும். வாரத்தில் 3 நாள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நான் காலையில் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஷாம்பு வந்து 100% நேச்சுரல் தான். இதுலேயும் சேம் வந்து பிரிங்ராஜ் எல்லாமே முருங்கை எக்ஸ்ட்ராக்ட்லாம் சேர்த்துருக்காங்க. இது சேர்க்கும் போது வந்து நம்மளுக்கு முடி நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும், பொடுகு பிரச்சனை இருக்காது, நல்ல வேர்க்காலில் வந்து ஸ்ட்ராங் பண்ணி நல்ல முடி வளரும். எனக்கு வந்து நிறைய அதாவது ஆர்சிஎம் வரும்போது ரொம்ப மெலிசாக இருந்த முடி இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ தான் போனேன் ஏப்ரலில் தான் கட் பண்ணேன், திரும்ப நல்லா வளர்ந்துருக்கு. அது மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் சீரம் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட். சீரம் நார்மல் சீரமும் இருக்குது. நார்மல் சீரமும் சேம் அதே கான்செப்ட் தான், இது அதே பாட்டில் தான் இருக்கும். இதில் வந்து 10 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க. இதுலேயும் வந்து ரெனிசில், அனகின், இளையா ரெனோவா, லேவண்டர் ஆயில், வெங்காய எண்ணெய் ஆயில் சேர்த்துருக்காங்க, கரிசலாங்கண்ணி, அப்புறம் வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்காங்க. இதுவும் வந்து நார்மல் தான். ஏன்னா அது எதுக்குன்னா அது வந்து நிறைய வந்து ஹெல்மெட் போட்டு சொட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் முடி இருக்காது, லேடிஸ்க்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு வந்து அந்த சீரம் யூஸ் பண்ணும்போது அதில் கோதுமை ஆயில், கேஸ்டர் ஆயில்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை விட அது இன்னும் எக்ஸலண்ட் ரிசல்ட்டு.
அதுக்கப்புறம் வந்து முடி கொட்டுற பிரச்சனை சரி பண்ணும், பொடுகு எல்லாமே சேரும். அதாவது சரி பண்ணி நல்லா வந்து முடி வளரும். முடி வளரும்னு நினைச்சேன். அது எப்படி ஒரு மாணவன் புக் வாங்கிட்டா வந்து டாக்டர் ஆயிடுவானா? அப்போ அந்த மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளதுல வந்து ஹேர் கேர்ல வந்து தனித்தனியாகவும் இருக்குது. தனித்தனியாக ஷாம்பு, ஆயில், கண்டிஷ்னர் இருக்குது. அதுக்கப்புறம் சீரம் இருக்குது. இதுலேயே சீரம் கிட் இருக்குது. நம்ம ஃபேஸ் சீரமோட ஹேர் சீரம் கிட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹேர் ரிவீல் கிட் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுவோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து கண்டிப்பாக வெளி மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்டோட நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். Thank you. தேங்க்யூ. Thank you.